Hello friends, welcome to DS Designers. இந்த tutorial வீடியோவில் rice bead stitch பற்றியும் embroidery machineல எப்படி chain stitch போடலாங்கிறத பற்றியும் சொல்லித்தரேன். அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரஃபாக ஒரு கிளாத் சின்ன ஃப்ரேமில் போட்டுக்கோங்க. 2 லைனையும் வரைஞ்சிக்கோங்க. அந்த லைனில் எப்படி ஸ்டிச் பண்ணணுன்னா வெர்டிக்கலாக ஸ்டிச் பண்ணாமல் ஹொரிசான்டலாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு ரன்னிங்லேருந்து ஆரம்பித்து நீ லிஃப்டர் வச்சு லெக்கில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பெரிய ஸ்டிச்சாக விழுகும். நம்பர் 5 ஸ்டிச்சுக்கு வாங்க. அந்த ஒரே இடத்துல ஒரு 4-5 ஸ்டிச் போடுங்க. அப்புறம் கேப் விட்டு ரன்னிங்கில் வந்து அப்புறம் ஸ்டிச் போடுறது ஒரே இடத்துல ஒரு 4-5 ஸ்டிச் இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இடையில கேப் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இதுதான் ரைஸ் பீட் ஸ்டிச்சு. இப்போ கிட்ட காட்டுறேன் பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், கேப் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஒரே இடத்துல ஒரு 4-5 ஸ்டிச்சு கொஞ்சம் திக்காக போடணும். இதுதான் ரைஸ் பீட் ஸ்டிச்சு. செயின் ஸ்டிச் போடுறதுக்கு நம்ம ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த நீ லிஃப்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே இந்த பாயிண்டர் வந்து மூவ் ஆகும். கீழே இந்த ஸ்க்ரூ வந்து ஃபஸ்ட்டு லூஸாக தான் இருக்கும். இது வந்து நீங்கள் வேணுங்கிற ஸ்டிச் இப்போ நம்ம 4 ஸ்டிச்சுக்கு வச்சுக்கலாம். 4ல் வச்சு இதை டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் லிஃப்டர் வச்சு மூவ் பண்ணிங்கன்னாலும் சின்ன ஸ்டிச்சுக்கு போகாது, அதை விட பெரிய ஸ்டிச் நம்பர் 5க்கு தான் போகும். இப்போ இந்த 4லேயே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீ லிஃப்டரை ப்ரெஸ் பண்ணாதீங்க, பெடலிங் மட்டும் பண்ணுங்கள். இது ரைஸ் பீட் ஸ்டிச் மாதிரியே தான் ஸ்டிச் பண்ணணும். ரைஸ் பீட் ஸ்டிச்சில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு கேப் விட்டு அடுத்த ஸ்டிச் போட்டோம். இது வந்து ஒரு ஸ்டிச் மேலேயே தான் இன்னொரு ஸ்டிச் போடணும். அதாவது ஒரு ஸ்டிச்சுக்கு சென்டரில் இன்னொரு ஸ்டிச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாதிரி போடணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது சொல்கிறத விட பார்த்தா புரியும். ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுட்டு வாங்க. கொஞ்சம் கிராஸ் ஆச்சுனாலும் இந்த மாதிரி போயிடும். இந்த மாதிரி போடக்கூடாது. ஸ்ட்ரெயிட் லைன், அதுக்கு தான் நான் லைன் போட்டு போட சொன்னேன். பிகினர்ஸ் ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரைஸ் பீட் ஸ்டிச் போட்ட மாதிரி இதுக்கு நீ லிஃப்டரையும் யூஸ் பண்ண வேண்டாம், ரன்னிங் ஸ்டிச்சும் யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம ஆல்ரெடி பாயிண்டரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதில் நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி ஃப்ரேமை மட்டும் கரெக்டாக நகர்த்தி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் அழகாக விழுகும். பாருங்கள், செயின் ஸ்டிச் ஆரியில் போட்ட மாதிரியே செயின் ஸ்டிச் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த 2 ஸ்டிச்சையும் ஃபைல் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஃப்ளவர் இமேஜ் தான் வரைஞ்சிருக்கேன். இதுவும் ஹாஃப் அண்ட் ஆஃப் வேறு கலர் கொடுத்து ஃபில் பண்ண போகிறேன். அதுவும் எப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் எல்லோவில் ஸ்டார்ட் பண்ணுறேன். செயின் ஸ்டிச் தான் போடுறேன். பாருங்கள், ரைஸ் பீட் ஸ்டிச்லேயே சென்டரில் இன்னொரு ஸ்டிச் வர்ற மாதிரி இருக்கிறது தான் செயின் ஸ்டிச்சு. நீங்கள் மெதுவாக போடுங்க. இது நான் 2x ஸ்பீடில் வச்சுருக்கேன். நீங்கள் மெதுவாக போட்டிங்கன்னா தான் அது கிளியராக வரும். நெக்ஸ்ட்டு இந்த ஹாஃபை வந்து எல்லோ கலர்லேயே ஃபில் பண்ணுறேன். கொஞ்சம் பார்ட்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா கர்வ் வர இடத்துல எல்லாம் டேர்ன் பண்ணி ஒவ்வொரு ஸ்டிச்சாக தான் போடணும். பொறுமையாக போடுங்க, அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும். கரெக்டாக அந்த இடத்துக்கு ஃப்ரேமை திருப்பி கரெக்டாக போடுங்க. இந்த பாதி வரைக்கும் போதும். மீதி இருக்கிற இந்த பெட்டல் ஷேப்புக்கு ரெட் கலர் வச்சு ஃபில் பண்ணுறேன். இந்த எட்ஜ் வரும்போது எப்படி டர்ன் பண்ணுறேங்கிறதையும் கவனிங்க. பொறுமையாக போடுங்க. நூல் இந்த மாதிரி சிக்கிச்சுனாலும் நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டேர்னிங்கில் எப்படி ரைஸ் பீட் ஸ்டிச் வந்து அதுக்கப்புறம் செயின் ஸ்டிச் உள்ளே கொடுக்கணுங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு வந்து இந்த எல்லோ ஸ்டிச் கூடயே அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், ஒரே பெட்டலில் நம்ம ஹாஃப் அண்ட் ஆஃபில் வேறு கலர் கொடுத்து நம்ம ஃபில் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி எல்லா பெட்டலையும் ஃபில் பண்ணலாம். இப்போ எல்லோ வர இடத்துக்கெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து ரெட் வர இடத்துலலாம் ஸ்டிச் பண்ணலாம். இன்னொரு தடவையும் காட்டுறேன், ரெட் கலர் எப்படி போடுறேங்கிறத பாருங்கள். மெதுவாக போடுங்க. நீங்கள் எட்ஜ் இப்படி வந்துட்டு டேர்ன் பண்ணி ஒரு ரைஸ் பீட் ஸ்டிச் கொடுத்துட்டு அதிலிருந்து அப்படியே கண்டினியூ ஆகிற மாதிரி செயின் ஸ்டிச் போடுங்க. இப்போ
இப்போ ரெட் கலரையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு இடையில வர பெட்டலுக்கு ப்ளூ கலர் வச்சு ஃபில் பண்ணலாம். பிகினர்ஸ் நான் சொல்லித்தர ஸ்டிச்சை எல்லாம் 100 டைம்ஸாவது மினிமம் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். அதுவும் எட்ஜஸ் எல்லாம் நல்லா ஷார்ப்பாக வரணும். அந்தளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போட முடியும். எட்ஜஸ் நல்லா ஷார்ப்பாக இருந்தால் தான் ஃப்ளவரோட ஃபினிஷிங்கே நல்லாயிருக்கும். அதனால் எட்ஜு வந்து நல்லா ஷார்ப்பாக வர வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ப்ளூ கலர் பெட்டல்ஸையும் முடிச்சாச்சு. சென்டர்லேயும் முடிச்சிடலாம். அப்புறம் கீழே ஸ்டெம்முக்கு ரைஸ் பீட் ஸ்டிச் கொடுக்குறேன். இந்த லீஃபுக்கும் ரைஸ் பீட் ஸ்டிச் தான் கொடுக்குறேன். 2 கலரில் போடுறேன். உள்ளே வந்து வயலட் கலர்லேயும் இந்த லீஃபோட அவுட்லைனுக்கு பிங்க் கலர்லேயும் கொடுக்குறேன். எட்ஜ் இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பாக வரணும். இந்த டேர்னிங்கெல்லாம் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஃப்ரேமை திருப்பி கரெக்டாக அந்த ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இது வந்து கேப்பு விட்டு போடணும். ஒரு சின்ன கேப் ரன்னிங் ஸ்டிச் வந்து அதுக்கப்புறம் ரைஸ் பீட் ஸ்டிச் வரணும். இதெல்லாம் நீங்கள் ப்ளவுஸோட நெக்லைன் பார்ட்டுக்கு போடலாம். இதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஃப்ளவரோட சென்டரில் பட்டன் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஒவ்வொரு பெட்டலுக்கு இடையிலையும் இந்த ரைஸ் பீட் ஸ்டிச் தான் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். வேறு ஒரு ப்ளவுஸில் இந்த ரைஸ் பீட் ஸ்டிச் போட்டுட்ருக்கும்போது தான் இந்த செயின் ஸ்டிச்சோட ஐடியா எனக்கு கிடச்சிது. ட்ரை பண்ணி பார்த்தேன், பர்ஃபெக்டாக வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணேன். நீங்களும் இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சை வந்து வேறு ஏதாவது டிசைன்ஸில் அப்ளை பண்ணி அது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.